ஜபம். பிள்ளைங்க அமைதியாக இருக்கணும். ஜபம் என்ன பண்ணோம்? முட்டி போட்டு கரங்களை கூப்பி கண்களை மூடி அமைதியாக இருக்கணும். ஜபம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள என் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, மகிமையின் ராஜாவே, மகா மேன்மையும் மகத்துவம் வல்லமையும் பரிசுத்தமும் நீதியும் மீட்பும் ரட்சிப்புமானவரே, எங்கள் தேவனாய் கர்த்தாவே, வானங்களும் அனாதி வானங்களும் கொள்ளாதவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இல்லாதவர்கள் இருக்கிறதை போல் அழைக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, மகா மேன்மையும் மகத்துவம் உள்ளவரே, ஆண்டவரே, பெனியலிலே தகப்பனே VBSஐ ஆண்டவரே தொடங்கும்படியாக நடத்தும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் தயவு பண்ணியிருக்கிறீர். கர்த்தாவே, இந்த விடுமுறை வேதாகம பள்ளியிலே கொண்டு வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வருகிற பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவராக. எங்கள் தேவனாய் கர்த்தாவே, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிற அந்த ஆண்டவரே தலைப்பில் அந்த தீம் வார்த்தையினாலே ஆண்டவரே தியானிக்கத்தக்கதாக அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களில் நம்முடைய கிருபை பெரிதாக இருக்கும்படியாக ஆண்டவரே தயவு பண்ண வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நீர் கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வருகிற பிள்ளைகளை கூட தேவனாகிய கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, இந்த நாமத்தை மையப்படுத்தும், இந்த சித்தை நிறைவேற்றும், முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அன்புள்ள கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். தேவரீர் தாமே ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்புள்ள கர்த்தரை ஒப்புக் கொடுத்து ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இன்னும் அங்கே இருந்து வருகிற பிள்ளைகளை தேவனாய் கர்த்தர் ஏற்ற வழியிலே கொண்டு வரத்தக்கதாக இந்த பிள்ளைகள் போயிருக்கும்போது தேவனாய் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு வரோம். இந்த நாள் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும், மண்டலம் முழுவதும் நம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைத்துக்கொள்ளும். ஆண்டவரே, விரோதமாய் கிரியை செய்கிற அந்த காலத்தின் ஆவிகளை நசிரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் பலத்த பெரிய காரியங்களை செய்கிற இருக்கிறபடியால் நம்முடைய அன்புள்ள கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட சகலமும் நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும்படிக்கு என்னை எங்களில் தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எல்லா துதிகரமாகி உமக்கே செலுத்துகிறோம். முழு பொறுப்பெடுத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். அன்புள்ள கர்த்தரை ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பத்தை தாழ்மை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிள்ளைங்க உட்காருங்க. சிறு பிள்ளைகள் கவனிக்கணும். இது என்ன வகுப்பு? விடுமுறை வேதாகம பள்ளி இல்லையா, VBS. இதில் உங்களுக்கு ஏசப்பாவை பற்றி பாட்டுகள் மூலயமாக, கதைகளின் மூலயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து. ஏசப்பா யார்? அவர் தான் ஏசப்பா. யார் ஏசப்பா? யாருமா ஏசப்பா? யார்? உலகத்தை படைத்தவர். வெரி குட். உலகத்தை படைத்தவர், நம்மளை படைத்தவர். தமிழ் கவனிக்கணும். தமிழை ரெட் பனியன் கவனி, கவனி. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பார்க்கணும். சரியா? அப்புறம் பேசலாம், முடிச்சுட்டு பேசலாம், நிறைய டைம் இருக்குது, அப்புறம் பேசலாம். அப்பா ஏசப்பா யார்? நம்மளை படைத்தவர் இல்லையா? அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏசப்பா யார், என்னை எப்படி படைத்தார், நான் எப்படி அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஏசப்பா பிள்ளையாக நான் இருக்கிறேன் அப்படின்றத என்ன பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் அதை கேட்டு ஏசப்பாவை நம்பி ஏசப்பாவை உறுதியாக பிடிச்சிக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஞானம், புத்தி, அறிவு வேணும் இல்லையா? இல்லையா? ஏசப்பா உங்களுக்கு அந்த ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் ஏசப்பா தந்தருள்வார். சரியா? சரி, இப்போ நம்ம எந்த தலைப்பில், எந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த வசனம் இது படிங்க.
சத்தமாக படிங்க. வெரி குட். அப்படியே இங்கிலீஷில் படிங்க. வெரி குட். ஸோ இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கு இந்த 3 நாள் கூட்டம். இந்த 3 நாளில் நமக்கு தேவனாய் கர்த்தர் ஏசப்பா பெனியேல் ஆராதனை வீட்டில் சபையில் உங்களுக்கு இந்த 3 நாள் இந்த விடுமுறை வேதாகம் பள்ளியை ஆண்டவர் நடத்த தயவு பண்ணியிருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி வந்தவங்க நாளைக்கு நான் ஒருத்தரை கூட்டின்னு வருவேன், கை தூக்கும் போகலாம். வெரி குட். இங்கே பாய்ஸ் சைடு நாளைக்கு நான் என் கூட ஒரு நண்பரை கூப்பிட்டு வருவேன், கை தூக்கும் போகலாம். வெரி குட். சரி. நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி நம்ம முதல் நாள் தொடங்குகிறோம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கெலாம் நம்ம இங்கே இருக்கணும். 9 மணிக்கு தொடங்கினா தான் நம்ம 3:30 மணிக்கெலாம் முடிச்சு உங்களை அனுப்பிச்சிடணும். சரியா? நாளைக்கு சீக்கிரம் வந்துடுவீங்களா? சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்துடுவீங்களா? சரி, வெரி குட். என்ன தலைப்பில் பார்த்தோம்? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாரும், நீங்கள்லாம் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். they be called the children of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்றதை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜீவனுள்ள தேவன் யார்? ஏசப்பா. அப்போ 2 விதமான பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் 2 விதமான பிள்ளைகள். இங்கே ரோமர் 9:26 சொல்கிறாரு, அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். பைபிளில் இன்னும் சொல்கிறாரு, 1 யோவான் 3:10 தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும். 2 மாதிரி பிள்ளைங்க இருக்கிறாங்க உலகத்தில். எத்தனை மாதிரி? கவனிங்கண்ணா, தம்பி கவனி. தேவனுடைய பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறாங்க. 2 விதமான பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் யார்? தேவனுக்கு பயந்து ஏசப்பாவை ஏற்றுக்குன்னு நீதி செய்கிற பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள். பிசாசின் பிள்ளைகள் யார்? அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் செய்கிற பிள்ளைகள். அப்போது உங்கள் கிளாஸில் நீங்கள்லாம் படிக்கிறீங்க இல்லையா? படிக்கும்போது உண்மையாய் நடக்கிற நீங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க சில பேர் இருக்கிறீங்க, சில பேர் ஆண்டவர் தெரியாத பிள்ளைங்க இருக்கிறீங்க. கவனி தம்பிங்க கவனி. இப்போ கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு இப்போ பாட்டு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் கதைகளை கேட்க போகிறீங்க, எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இருக்குது, இங்கே கவனிக்கணும். அதனால் அமைதியாக இருக்கணும். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இங்கே சர்ச்சுக்குள்ளே வந்தால் என்னவாக இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். பாய்ஸ் கேர்ள்ஸ் அமைதியாக இருக்கிறாங்க. பாய்ஸ் நீங்கள் சத்தம் போடக்கூடாது. சரியா? ஒழுங்காக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும், சில பசங்க திருடுவாங்க. சில பசங்க என்ன பண்ணுவாங்க? திருடுவாங்க. பென்சிலை திருடுவாங்க, ரப்பரை திருடுவாங்க, சொல்லாத எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படிப்பட்ட குணாதிசயம் எல்லாத்தையும் ஏசப்பா மாற்றிடுவார் அவர்கிட்ட வரும்போது. அப்போ அப்படி செய்கிற பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள்? அவர்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகள் யார்? உண்மையாக இருக்கிறது, உண்மை பேசுகிறது, பொய் பேசாமல் இருக்கிறது, ஒழுங்காக நடக்கிறது, சரியான நேரத்துக்கு வர்றது. ஸ்கூலில் பார்க்கும்போதே தெரியும் நமக்கு. அதுபோல் வீட்லேயும் அதுபோல் பிள்ளைகள் மாறுவதற்கு நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக உங்களுக்கு இந்த 3 நாள் வகுப்பு சொல்லி கொடுக்கப்படும். அதன் அடிப்படையில் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருந்து வழிநடத்துவார். ஏசப்பா கிட்ட வரும்போது ஏசப்பா என்ன பண்ணுறாரு? பிள்ளைகளை என்ன பண்ணுறாரு? ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம்
மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். ஏசப்பா கிட்ட வந்தால் என்ன கிடைக்குது பாருங்கள். 13ஆம் வசனம். மத்தேயு 19:13 படிங்க அண்ணா. அப்பொழுது சிறு பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். நல்லா கவனிக்கணும். என்ன சொல்கிறாரு? சிறு பிள்ளைகளை எங்கே கொண்டாடுறாங்க? சிறு பிள்ளைகளை எங்கே கொண்டாடுறாங்க? இப்போ படித்தேன் இல்லையா? சிறு பிள்ளைகளை எங்கே கொண்டு வந்தாங்க? ஏசப்பா கிட்ட கொண்டாடுறாங்க. எதுக்கு? ஏசப்பா அந்த பிள்ளைகள் மேலே கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. ஏசப்பா சின்ன பிள்ளைங்க மேலே எப்படி இருக்கிறாரு? அன்பாக இருக்கிறார். எப்படி இருக்காரு? எப்படி இருக்காரு? ஏசப்பா சின்ன பிள்ளைங்க மேலே எப்படி இருக்காரு? அன்பா. எதை சொல்கிறாரு? சின்ன பிள்ளைங்களை கொண்டாடுறாங்க, ஏசப்பா கிட்ட கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது கூட இருக்கிற சீசன் என்ன பண்ணுறாங்க? கொண்டாடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு? அவளை தடை பண்ணாதீங்க, கொண்டு வாங்க என்கிட்ட. ஏன்? அந்த சின்ன பிள்ளைங்க மேலே ஏசப்பா என்ன பண்ணோம்? கையை வைக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஏசப்பா அப்படி கையை வைக்கும்போது அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைகளாக இருப்பார்கள். சின்ன பிள்ளைங்களை என்கிட்ட வருவதற்கு தடை பண்ணாதிருங்க. அந்த மோட்ச ராஜ்யம், பரலோக ராஜ்யம் யாருது? சின்ன பிள்ளைங்களுக்குன்றாரு, பெரியவங்களுக்கு கிடையாது, சின்ன பசங்களுக்கு. சின்ன பிள்ளைகளுடைய சுபாவம் உள்ளவர்களுக்கு தான் அந்த பரலோக ராஜ்யம். சரியா? தம்பி உட்கார. டேய் என்ன பேர்? திரும்பி உட்கார். சின்ன பிள்ளைகள் ஏசப்பா கிட்ட வரும்போது ஏசப்பா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அந்த பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்கிறாரு? இந்த சிறு பிள்ளைகள் எழுத்துக்கு தடைப்படாத பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, மோட்ச ராஜ்யம் அவர்களுடையது. இன்னொரு உலகம் இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் என்ன இருக்குது? வெயில் இருக்குது, மழை இருக்குது, காற்று இருக்குது, எங்கே பாரு விபத்துகள் நடக்குது, ஆபத்துகள் இருக்குது, பயங்கரங்கள் இருக்குது. இந்த உலகத்தில் ஏசப்பா ஒரு உலகத்தை வச்சுருக்காரு. அங்கே என்ன இருக்கா? அங்கே இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெயில் கிடையாது, புயல் காற்று கிடையாது, மழை கிடையாது, அங்கே மரணம் கிடையாது, விபத்து கிடையாது. எப்போதும் சந்தோஷம், சமாதானம். அந்த சந்தோஷம் சமாதானம் உள்ள இடம் எனக்கு வேணுன்ற கை தூக்கும் போகலாம். சமாதானமும் சந்தோஷம் உள்ள இடம் எனக்கு வேணும். பாரு, பெரியவங்க தூக்குறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வேணாவா? கை தூக்குனா தானே சிறு பிள்ளைகளுக்கு. ரைட், வெரி குட். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் உங்களை கூட்டியாந்துக்கிறது இன்றைக்கி. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க. அதனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி, தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாத்து, உங்களை பராமரித்து, உங்களை வழிநடத்தி, சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் போதுமானவராக இருந்து, சிறு பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து, சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் வேண்டிய தேவ ஞானம், அறிவு, புத்தி போன்றவர்களை இந்த 3 நாளில் நீங்கள் எவ்வளோ கற்றுக்க போகிறீங்க பாரு, எவ்வளோ பாட்டு கற்றுக்க போகிறீங்க. இந்த 3 நாளில் உங்களுக்கு ஏசப்பா பற்றிய கதைகள், எப்படி நம்ம இந்த வயசில், இந்த சின்ன வயசில் எப்படி நம்ம ஞானமாக நடந்துக்கணும், எப்படியெல்லாம் இருந்தால் ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார்கள். அதனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த 3 நாள் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். இன்றைக்கு உரிய காரியங்களை தேவனாகிய கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். என்ன வசனம்? நம்முடைய வசனம்னா, அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். ரோமர் 9:26. ஆங்கிலத்தில் there shall they be called the children of the living God. Romans 9:26. சரி, இப்போ நீங்கள் பாட்டு கற்றுக்கிறீங்களா? சரி, சண்டே கிளாஸ் பிபிஎஸ் டீச்சர்ஸ் டேக் ஓவர் பண்ணிங்க.
அமைதியாக இருக்கணும். இபிஎஸ்ஸிற்கு சத்தமாவே சொல்லலையே. வாருங்கள் பிள்ளைகளே, விபிஎஸ்ஸிற்கு ஓடியே வந்திடுவோம். பெனியேல் வீட்டிற்கு ஓடியே வந்திடுவோம். பெனியேல் வீட்டிற்கு தேவன் கொடுத்த விபிஎஸ்ஸிற்கு நன்றி சொல்லிடுவோம். தேவன் கொடுத்த விபிஎஸ்ஸிற்கு நன்றி சொல்லிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இன்றே மாறிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இன்றே மாறிடுவோம். நல்ல நல்ல பாட்டு பாடி ஆனந்திப்போமே. நல்ல நல்ல பாட்டு பாடி ஆனந்திப்போமே. வேதாகம கதைகளை கேட்டு மகிழ்ந்திடுவோமே. இயேசுவின் அன்பினை காட்டிடுவோமே. இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோமே. இப்போ நம்ம எல்லாம் அமைதியாக இருக்கணும். இந்த 2 அண்ணாங்களும் பாடுவாங்க, இங்கே முன்னால் இருக்கிறவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுறாங்க நம்ம நல்லா பார்த்துட்டு அடுத்த முறை நம்ம எல்லாம் எழுந்து நின்று இதே மாதிரி நம்மள பாடலாம். சரியா? எல்லாம் கவனமாக அவங்க பாடுறத, அவங்க ஆக்ஷன் பண்ணுறத கவனிக்கணும். யார் நல்லா பண்ணுறீங்க, ஆக்ஷன் நல்லா பண்ணுறீங்க, பாட்டு நல்லா பாடுறீங்கன்னு இங்கே பின்னாடி அங்கிள் ஆண்டிருக்காங்க, முன்னாடி அங்கிள் இருக்காங்க, எல்லாம் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. டிசிப்ளினுக்கு ப்ரைஸ் இருக்குது. இந்த 3 நாளும் எல்லாத்தையும் ஒழுங்காக இருந்தால் அவங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரவங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது. நல்ல பாட்டு கவனமாக பாடினீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நீங்கள் வந்து பாடணும். பாடுறவங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு இருக்கிற ப்ரைஸ் யாரும் இழந்து போகாமல், ஒரு ப்ரைஸ் இல்லை நிறைய ப்ரைஸ் வாங்கி போகணும். ஓகேவா? எல்லாம் நல்ல பிள்ளைங்க தானே? நீங்கள் கீழ்படுவீங்க தானே? ரைட். இப்போ பாடுறது கவனிக்கலாமா? பிள்ளைகளே, விபிஎஸ்ஸுக்கு ஓடியே வந்திடுவோம். பெனியேல் வீட்டுக்கு வாருங்கள் பிள்ளைகளே, விபிஎஸ்ஸுக்கு ஓடியே வந்திடுவோம். பெனியேல் வீட்டிற்கு தேவன் கொடுத்த விபிஎஸ்க்கு நன்றி சொல்லிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளா இன்றே மாறிடுவோம். தேவன் கொடுத்த விபிஎஸ்க்கு நன்றி சொல்லிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இன்றே மாறிடுவோம். நல்ல நல்ல பாட்டு பாடி ஆனந்திப்போமே. வேதாகம கதைகளை கேட்டு மகிழ்ந்திடுவோமே. நல்ல நல்ல பாட்டு பாடி ஆனந்திப்போமே. வேதாகம கதைகளை கேட்டு மகிழ்ந்திடுவோமே. இயேசுவின் அன்பினை காட்டிடுவோமே. இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோமே. இயேசுவின் அன்பினை காட்டிடுவோமே. இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோமே. வாருங்கள் பிள்ளைகளே, விபிஎஸ்ஸுக்கு ஓடியே வந்திடுவோம். பெனியேல் வீட்டிற்கு வாருங்கள் பிள்ளைகளே, விபிஎஸ்ஸுக்கு ஓடியே வந்திடுவோம். பெனியேல் வீட்டிற்கு. நல்லா இருக்கா? நல்லா
இருக்கா? பாய்ஸ் யாரும் சொல்லவே மாட்டீங்களே. இப்போ பாய்ஸ் சொல்லணும். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அப்போ பாடலாமா? உட்காந்து பாடலாமா நின்று பாடலாமா? வெரி குட். எல்லாம் எழுந்துருங்க பார்க்கலாம். வாருங்கள் பிள்ளைகளே VBSக்கு ஓடியே வந்திடுவோம் பெனியல் வீட்டிற்கு. வாருங்கள் பிள்ளைகளே VBSக்கு ஓடியே வந்திடுவோம் பெனியல் வீட்டிற்கு. தேவன் கொடுத்த VBSக்கு நன்றி சொல்லிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளால் இன்றே மாறிடுவோம். தேவன் கொடுத்த VBSக்கு நன்றி சொல்லிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளால் இன்றே மாறிடுவோம். நல்ல நல்ல பாட்டு பாடி ஆனந்திப்போமே. வேதாகம கதைகளை கேட்டு மகிழ்ந்திடுவோமே. நல்ல நல்ல பாட்டு பாடி ஆனந்திப்போமே. வேதாகம கதைகளை கேட்டு மகிழ்ந்திடுவோமே. இயேசுவின் நன்பினை காட்டிடுவோமே. இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோமே. இயேசுவின் நன்பினை காட்டிடுவோமே. இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோமே. வாருங்கள் பிள்ளைகளே VBSக்கு ஓடியே வந்திடுவோம் பெனியல் வீட்டிற்கு. வாருங்கள் பிள்ளைகளே VBSக்கு ஓடியே வந்திடுவோம் பெனியல் வீட்டிற்கு. இந்த அண்ணாங்க பாடுற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. நீங்க பாட்டு சத்தமே கேட்கலையே, பிடிச்சிச்சு. நீங்க நல்ல பாடலையே. இன்னொரு தடவை நல்ல பாடலாமா? நல்ல பாடலாமா? பாய்ஸ் மட்டுமா இல்லை எல்லாம் சேர்ந்து பாடலாமா? எல்லாம் சேர்ந்து பாடலாமா? நல்ல சத்தமா பாடலாம். ரெடி? ஆக்ஷன் பண்ணி. வாருங்கள் பிள்ளைகளே VBSக்கு ஓடியே வந்திடுவோம் பெனியல் வீட்டிற்கு. வாருங்கள் பிள்ளைகளே VBSக்கு ஓடியே வந்திடுவோம் பெனியல் வீட்டிற்கு. தேவன் கொடுத்த VBSக்கு நன்றி சொல்லிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இன்றே மாறிடுவோம். தேவன் கொடுத்த VBSக்கு நன்றி சொல்லிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இன்றே மாறிடுவோம். நல்ல நல்ல பாட்டு பாடி ஆனந்திப்போமே. வேதாகம கதைகளை கேட்டு மகிழ்ந்திடுவோமே. நல்ல நல்ல பாட்டு பாடி ஆனந்திப்போமே. வேதாகம கதைகளை கேட்டு மகிழ்ந்திடுவோமே. இயேசுவின் நன்பினை காட்டிடுவோமே. இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோமே. இயேசுவின் நன்பினை காட்டிடுவோமே. இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோமே. வாருங்கள் பிள்ளைகளே VBSற்கு ஓடியே வந்திடுவோம் பெனியல் வீட்டிற்கு. வாருங்கள் பிள்ளைகளே VBSக்கு ஓடியே வந்திடுவோம் பெனியல் வீட்டிற்கு. இந்த பாட்டு இன்னொரு தடவை பாடலாமா? போதுமா? இன்னொரு தடவை பாடலாமா? போதுமா? இன்னொரு வாட்டி கேர்ள்ஸ் இன்னொரு வாட்டி சொல்கிறாங்களே. ஸோ இன்னொரு தடவை பாடிட்டு உட்காந்துக்கலாம். கால் வலிக்குதா பாய்ஸ்க்கு? இன்னொரு தடவை பாடிட்டு உட்காந்துக்கலாமா? ஆ. வாருங்கள் பிள்ளைகளே VBSற்கு ஓடியே வந்திடுவோம் பெனியல் வீட்டிற்கு.
வாருங்கள் பிள்ளைகளே விவிஎஸ்க்கு ஓடியே வந்திடுவோம் பெரியல் வீட்டிற்கு. தேவன் கொடுத்த விவிஎஸ்க்கு நன்றி சொல்லிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இன்றே மாறிடுவோம். தேவன் கொடுத்த விவிஎஸ்க்கு நன்றி சொல்லிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இன்றே மாறிடுவோம். நல்ல நல்ல பாட்டு பாடி ஆனந்திப்போமே. வேதாகம கதைகளை கேட்டு மகிழ்ந்திடுவோமே. நல்ல நல்ல பாட்டு பாடி ஆனந்திப்போமே. வேதாகம கதைகளை கேட்டு மகிழ்ந்திடுவோமே. இயேசுவின் அன்பினை காட்டிடுவோமே. இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோமே. இயேசுவின் அன்பினை காட்டிடுவோமே. இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோமே. வாருங்கள் பிள்ளைகளே விவிஎஸ்க்கு ஓடியே வந்திடுவோம் பெரியல் வீட்டிற்கு. வாருங்கள் பிள்ளைகளே விவிஎஸ்க்கு ஓடியே வந்திடுவோம் பெரியல் வீட்டிற்கு. சரி, எல்லாம் அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பரா பாடுனீங்க. வெரி குட், கிளாப். சரி சரி, போதும் போதும். இப்போ இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு தானே? இப்போ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பாட்டு, சாங் நம்பர் 2. இந்த பாட்டு தாளில் 2வது பாட்டு. புதுசாக வந்தவங்க யாருக்காவது சாங் ஷீட் வரலன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. கேர்ள்ஸ் கொஞ்சம் லைன், ஒரு லைனுக்கு 3 பேர் போதும். ஒரு லைனுக்கு 3 பேர். கொஞ்சம் வாங்க சிஸ்டர், ஒரு லைனுக்கு 3 பேர். இந்த சாங் ஷீட்டில் 2வது நம்பர் பாட்டு பாட போகிறோம். பாய்ஸ் அழகாக உட்காந்துருக்கேன். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஏன் கோணையாக இருக்கு? லைனாக உட்காரு. ஜாக் லைனில் உட்காரு. ஜாக் ஜாக் லைனாக உட்காரு. லைனில் உட்காரு, உன் லைனில் இருக்கணும். ரைட். இப்போ இந்த சாங் ஷீட்டில் சாங் நம்பர் 2 இப்போ இந்த அக்கா என்ன பாட போகிறாங்க, ஆக்ஷன் பண்ண போகிறாங்க. கவனமாக கேளு. சாயலிலே ஆதாமேவான் படைக்கப்பட்டார். ஜீவதேவன் பிள்ளைகளாய் தேவனோடே ஐக்கியப்பட்டார். ஜீவதேவன் பிள்ளைகளாய் தேவனோடே ஐக்கியப்பட்டார். பாவத்தினால் சாத்தானுக்கு பிள்ளைகளாய் மாறிப்போனார். பாவத்தினால் சாத்தானுக்கு பிள்ளைகளாய் மாறிப்போனார். பாவம் செய்தார் சாத்தானுக்கு நீயும் பிள்ளையாய் மாறிடுவாய். பாவம் செய்தார் சாத்தானுக்கு நீயும் பிள்ளையாய் மாறிடுவாய். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்பு கிடைக்க ஜீவ தேவ பிள்ளையாவாய். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்பு கிடைக்க ஜீவ தேவ பிள்ளையாவாய். ஜீவ தேவ பிள்ளையாவாய். ஜீவ தேவ பிள்ளையாவாய். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா பாட்டு? பெசானியல் தானே பேர்? என்ன பேரு? ஜீசன். பாட்டு நல்லா இருக்கா? பாடலாமா? என்ன தரும் இவங்களே பாட சொல்லலாமா? ஆக்ஷனும் பாட்டு என்ன தரும் நல்லா இவங்க பாடுறதை கற்றுக்கிட்டு அப்புறமா நம்ம எழுச்சி நின்று பாடலாம். சரியா?
தேவரூபம் சாயலிலே ஆதாமேவாள் படைக்கப்பட்டார். ஜீவதேவ பிள்ளைகளாய் தேவனோடே ஐக்கியப்பட்டார். ஜீவதேவ பிள்ளைகளாய் தேவனோடே ஐக்கியப்பட்டார். பாவத்தினால் சாத்தானுக்கு பிள்ளைகளாய் மாறிப்போனார். பாவத்தினால் சாத்தானுக்கு பிள்ளைகளாய் மாறிப்போனார். பாவம் செய்தார் சாத்தானுக்கு நீயும் பிள்ளையாய் மாறிடுவாய். பாவம் செய்தார் சாத்தானுக்கு நீயும் பிள்ளையாய் மாறிடுவாய். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்பு கிடைக்க ஜீவ தேவ பிள்ளையாவாய். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்பு கிடைக்க ஜீவ தேவ பிள்ளையாவாய். ஜீவ தேவ பிள்ளையாவாய். ஜீவ தேவ பிள்ளையாவாய். நல்லா இருக்கா? சரி, இப்போ இன்னைக்கு காலையில் அங்கிள் வந்து ஒரு கருப்பொருள் தீம் நமக்கு ஒரு வசனம் சொன்னார். என்ன வசனம் அது? சொல்லவே இல்லை, சத்தமே கேட்கல எனக்கு. இங்கிலீஷ் அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள்ன்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு 2 லெசன் பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் 1, மத்தியானம் ஒரு 2 லெசன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு லெசன் தான் நம்ம இப்போ பாடணும்ல, ஆதாம் ஏவாள். இல்லை, ஆண்டவர் சிருஷ்டித்த முதல் மனுஷன் யாரு? ஆதாம். ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாள்னு கொடுத்தார்ல. இந்த ஆதாம் ஏவாள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாங்க, எப்படி அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக இராமல் பிசாசு அவங்கள மாற்றிட்டா, இதை பற்றி தான் நம்மளுக்கு காலையில் லெசன், ஃபஸ்ட்டு லெசன். அதுக்குரிய பாட்டு தான் இப்போ நம்ம கற்றுக்குறோம். அதனால் இந்த பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னா நம்ம கதை சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் பாட்டு என்னமோ பாடுறாங்க, நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னு யாரோ உட்காந்துக்கோனா, இந்த பாட்டெல்லாம் கற்றுட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் போய் இதை பாடணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிவிட்டு நாளைக்கு இன்னும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யார் யாரெல்லாம் ஒருத்தர் 2 பேரை கூப்பிட்டு வரீங்களோ, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரவங்களுக்கு கிஃப்ட்டு தனியாக இருக்குது. நான் 2 பேரை கூப்பிட்டு வந்த அங்கிள்னு இப்போ நம்ம ஐயாட்ட சொன்னீங்கன்னா கிஃப்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லோரும் நாளைக்கு வரப்போ என்ன செய்யணும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரணும். சரியா? இப்போ இந்த பாட்டு பாடலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு லெசனுக்குரிய பாட்டு தான் இது. ஆதாம் ஏவாள் பற்றி பார்க்க போகிறோம். அவங்கள பற்றின பாட்டு தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு ஜீவனுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றினார். எப்படி மாற்றினார்ன்றதை நம்ம கதை சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடாது பற்றி. ஸோ இந்த பாட்டு தான் இந்த பாட்டு. அதனால் இந்த பாட்டை கவனமாக நல்ல இன்ட்ரெஸ்டாக பாடலாம். உட்காந்து பாடலாமா, நின்றுக்கலாமா? யாருக்காவது தண்ணி வேணும்னா, தண்ணி யாருக்காவது வேணும்னா, சரவணா இங்கே தண்ணி இருக்காப்பா மேலே? ஒரு கேனில் கொண்டாந்து இங்கே வச்சிரு, 2 டம்ளர் கொண்டாந்து வச்சிரு. பாட்டு பாடலாமா? சாங் நம்பர் 2, தேவரூபம் சாயலிலே. தேவரூபம் சாயலிலே ஆதாமேவாள் படைக்கப்பட்டார். ஜீவதேவ பிள்ளைகளாய் தேவனோடே ஐக்கியப்பட்டார். ஜீவதேவ பிள்ளைகளாய் தேவனோடே ஐக்கியப்பட்டார். பாவத்தினால் சாத்தானுக்கு பிள்ளைகளாய் மாறிப்போனார். பாவத்தினால்
சாத்தானுக்கு பிள்ளைகளாய் மாறி போனார். பாவம் செய்தார் சாத்தானுக்கு நீயும் பிள்ளையாய் மாறிடுவாய். பாவம் செய்தார் சாத்தானுக்கு நீயும் பிள்ளையாய் மாறிடுவாய். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்பு கிடைக்க ஜீவ தேவ பிள்ளையாவாய். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்பு கிடைக்க ஜீவ தேவ பிள்ளையாவாய். ஜீவ தேவ பிள்ளையாவாய். ஜீவ தேவ பிள்ளையாவாய். எழுந்து பாடலாமா? எல்லாரும் எழுந்துருங்க பார்க்கலாம். ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் யூ. எழுந்துருங்க. லைனாக நிற்கணும். இந்த லைன் தான் சரியாகவே இல்லை. எழுந்துரு. தேவரூபம் சாயலிலே ஆதாமேவாள் படைக்கப்பட்டார். ஜீவதேவ பிள்ளைகளாய் தேவனோடே ஐக்கியப்பட்டார். ஜீவதேவ பிள்ளைகளாய் தேவனோடே ஐக்கியப்பட்டார். பாவத்தினால் சாத்தானுக்கு பிள்ளைகளாய் மாறிப்போனார். பாவத்தினால் சாத்தானுக்கு பிள்ளைகளாய் மாறிப்போனார். பாவம் செய்தார் சாத்தானுக்கு நீயும் பிள்ளையாய் மாறிடுவார். பாவம் செய்தார் சாத்தானுக்கு நீயும் பிள்ளையாய் மாறிடுவாய். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்பு கிடைக்க ஜீவ தேவ பிள்ளையாவாய். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்பு கிடைக்க ஜீவ தேவ பிள்ளையாவாய். ஜீவ தேவ பிள்ளையாவாய். ஜீவ தேவ பிள்ளையாவாய். இந்த பாட்டு என்ன தடவை பாடலாமா? போதுமா? கேர்ள்ஸ்க்கு பாடலாமா? போதுமா? ஏன் பாய்ஸ்க்கு போதுன்ற பாட்டு பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா பாய்ஸ்க்கு? ஏன் போதுன்றீங்க? சரி, கேர்ள்ஸ் சொல்றதுனால நான் தடவை பாடலாம். தேவரூபம் சாயலிலே ஆதாமேவாள் படைக்கப்பட்டார். ஜீவதேவ பிள்ளைகளாய் தேவனோடே ஐக்கியப்பட்டார். ஜீவதேவ பிள்ளைகளாய் தேவனோடே ஐக்கியப்பட்டார். பாவத்தினால் சாத்தானுக்கு பிள்ளைகளாய் மாறிப்போனார். பாவத்தினால் சாத்தானுக்கு பிள்ளைகளாய் மாறிப்போனார். பாவம் செய்தார் சாத்தானுக்கு நீயும் பிள்ளையாய் மாறிடுவாய். பாவம் செய்தார் சாத்தானுக்கு நீயும் பிள்ளையாய் மாறிடுவாய். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்பு கிடைக்க ஜீவ தேவ பிள்ளையாவாய். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்பு கிடைக்க ஜீவ தேவ பிள்ளையாவாய். ஜீவ தேவ பிள்ளை
பிள்ளையாவாய், ஜீவ தேவ பிள்ளையாவாய். சரி, எல்லாரும் உட்காருங்க. சாங் நம்பர் 7. சாங் நம்பர் 7. நான் ஒரு தடவை வேர்ட்ஸ் சொல்லித்தரேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க, அப்புறமா நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். சரியா? சாங் நம்பர் 7. இங்கிலீஷ் பாட்டுனா பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்குமா? சரி, இந்த பாட்டு இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஐ எம் ஸ்பெஷல், ஐ எம் ஸ்பெஷல் டு மை லார்ட். நம்மளாம் ஸ்பெஷல் யாருக்கு? ஏசப்பாக்கு. ஏன் நீங்கள்லாம் ஏன் ஸ்பெஷலுன்றதை பற்றி உங்களுக்கு குரூப் கிளாஸில் சொல்லுவாங்க. நம்மளாம் ஏசப்பாக்கு எப்படிப்பட்டவங்க? ரொம்ப ஸ்பெஷல். ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ஒருத்தரும் ஏசப்பாக்கு எப்படிப்பட்டவங்க? ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால் அதை பற்றி தான் இந்த பாட்டு இருக்குது. சரியா? ஐ எம் ஸ்பெஷல், ஐ எம் ஸ்பெஷல் டு மை லார்ட், since Jesus loves me so, let the world know it is. I am special, I am special to my Lord. இப்போ அது அப்படியே தமிழில், நான் விசேஷம், நான் விசேஷம் இயேசுவுக்கே, நான் விசேஷம், நான் விசேஷம் இயேசுவுக்கே. அவர் என்னை நேசிக்கிறார், இந்த உலகம் அறியட்டும். நான் விசேஷம், நான் விசேஷம் இயேசுவுக்கே. இப்போ பாடலாமா? ஈஸியாக தானே இருக்குது. நீங்கள்லாம் எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா ஏசப்பாக்கு? உங்களுக்குலாம் அப்போ ஏசப்பா பிடிக்குமா? அப்புறம் அவர் என்னை நேசிக்கிறாராம். ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறார். அதை இந்த உலகத்துக்கே தெரிவிக்கணும் நம்ம. சரியா? இப்போ எழுந்து பாடலாமா? ஒரு தடவை பாடட்டும், நீங்கள் லிசன் பண்ணுங்கள். அடுத்த தடவை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடலாம். சரியா? வாங்கப்பா. Check, 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 check. I'm special to my Lord. I am special to my Lord. Since Jesus loves me so, let the world know it is. I am special to my Lord. Since Jesus loves me so, let the world know it is. I am special to my Lord. நான் விசேஷம் இயேசுவுக்கே, நான் விசேஷம் இயேசுவுக்கே. அவர் என்னை நேசிக்கிறார், இந்த உலகம் அறியட்டும். நான் விசேஷம் இயேசுவுக்கே. அவர் என்னை நேசிக்கிறார், இந்த உலகம் அறியட்டும். நான் விசேஷம் இயேசுவுக்கே. I am special to my Lord. I am special to my Lord. Since Jesus loves me so, let the world know it is. I am special to my Lord. Since Jesus loves me so, let the world know it is. I am special to my Lord. நான் விசேஷம் இயேசுவுக்கே, நான் விசேஷம் இயேசுவுக்கே. அவர் என்னை
நேசிக்கிறார் இந்த உலகம் அறியட்டும் நான் விசேஷம் இயேசுவுக்கே அவர் என்னை நேசிக்கிறார் இந்த உலகம் அறியட்டும் நான் விசேஷம் இயேசுவுக்கே சரி, இப்போ நீங்களாம் பாடுறீங்களா? சேர்ந்து ஏஞ்சிக்கலாமா? எழுந்து பாடலாமா? நல்லா இருக்கா அந்த பாட்டு? எழுந்துருங்க. I am special to my Lord. I am special to my Lord. Since Jesus loves me so, let the world know it is. I am special to my Lord. Since Jesus loves me so, let the world know it is. I am special to my Lord. நான் விசேஷம் இயேசுவுக்கே நான் விசேஷம் இயேசுவுக்கே அவர் என்னை நேசிக்கிறார் இந்த உலகம் அறியட்டும் நான் விசேஷம் இயேசுவுக்கே அவர் என்னை நேசிக்கிறார் இந்த உலகம் அறியட்டும் நான் விசேஷம் இயேசுவுக்கே I am special to my Lord. I am special to my Lord. Since Jesus loves me so, let the world know it is. I am special to my Lord. Since Jesus loves me so, let the world know it is. I am special to my Lord. நான் விசேஷம் இயேசுவுக்கே நான் விசேஷம் இயேசுவுக்கே அவர் என்னை நேசிக்கிறார் இந்த உலகம் அறியட்டும் நான் விசேஷம் இயேசுவுக்கே அவர் என்னை நேசிக்கிறார் இந்த உலகம் அறியட்டும் நான் விசேஷம் இயேசுவுக்கே டல்லா இருக்கீங்க? காலையில் யாரும் சாப்பிடலையா? சத்தமே வரலையே. சரி, சாங் நம்பர் 11. இப்போ நம்ம எத்தனை பாட்டு கற்றுக்கிட்டோம் டோட்டலாக? 3 பாட்டு கற்றுக்கிட்டோமா? சரி, இப்போ அப்படியே உட்காருங்க. சாங் நம்பர் 11. சரி, எடுத்துட்டீங்களா சாங் நம்பர் 11? இப்போ நீங்கள் எவ்வளோ சத்தமாக பாடுறீங்கன்றதை நான் பார்க்க போகிறேன். சரியா? எல்லோரும் சாப்பிட்டீங்க தானே? ஏன் எல்லோரும் சோகமாக இருக்கீங்க? சந்தோஷமாகவே இல்லையா? நீங்களாம் சந்தோஷமாக தானே இருக்கீங்க? சரி சரி, எல்லோரும் சோப்பு பார்த்துருக்கீங்களா? சர்ஃபு பார்த்துருக்கீங்களா? அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? குளிப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? துவைப்பாங்க. கரெக்டாக சொன்னான் பார். அப்போ சோப்பு வச்சு என்ன பண்ணுவாங்க? சர்ஃபு வச்சு என்ன பண்ணுவாங்க? க்ளீன் பண்ணுவாங்கல்ல. சரி, ஆனால் சோப்பு போட்டாலும் சரி சர்ஃபு போட்டாலும் சரி ஒரு அழுக்கு போவாதான். அது என்ன அழுக்கு தெரியுமா? பாவம். கரெக்டாக சொன்னா ஏஞ்சல். பாவத்தை என்ன பண்ண முடியாது? சோப்பு போட்டாலும் சர்ஃபு போட்டாலும் என்ன பண்ணாலும் அது எப்படி போகும் தெரியுமா? ஏசப்பாவோட ரத்தத்தினால மட்டும்தான் என்ன ஆகும்? போகும். அதை பற்றி தான் இந்த பாட்டு. சரி, நான் ஒரு வேர்ட்ஸ் சொல்லித்தரேன், கூட சொல்லுங்க. அடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சரியா? சரி, பாடலாமா? சோப்பு போட்டாலும் அது சுத்தமாகாது. சர்ஃபு போட்டாலும் அது வெண்மையாகாது. வாஷிங் மிஷினும் அந்த அழுக்கை நீக்காது. பாவ அழுக்கு
இயேசுவின் ரத்தம்தான் அந்த அழுக்கை நீக்கிடும். இயேசுவின் வார்த்தை தான் அதை சுத்தமாக்கிடும். பரிசுத்த வாழ்க்கை தான் நம்மை பரலோகம் சேர்த்திடும். புதிய வாழ்வு, புதிய வாழ்வு, புதிய வாழ்வு. சரியா? புரிஞ்சுச்சா? இப்போ பாடலாமா? இப்போ இவங்க எல்லாம் பாடுவாங்க, நீங்க கூட சேர்ந்து பாடுங்க. அப்புறமா நீங்க மட்டும் தனியா பாடுங்க. எப்படி பாடுறீங்கன்னு பார்க்கணும். சரியா? லிசன் பண்ணிக்கோங்க. சோப்பு சோப்பு, சர்ப்பு சர்ப்பு. சோப்பு போட்டாலும் அது சுத்தமாகாது, சர்ப்பு போட்டாலும் அது வெண்மையாகாது. வாஷிங் மிஷினும் அது அழுக்கை நீக்காது. பாவழுக்கு 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 பாவழுக்கு. இயேசுவின் ரத்தம் தான் அது அழுக்கை நீக்கிடும். இயேசுவின் வார்த்தை தான் அதை சுத்தமாக்கிடும். பரிசுத்த வாழ்க்கை தான் நம்மை பரலோகம் சேர்த்திடும். புதிய வாழ்வு, புதிய வாழ்வு, புதிய வாழ்வு, புதிய வாழ்வு, புதிய வாழ்வு, புதிய வாழ்வு. லலலலா 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 லலலலா. சோப்பு சர்ப்பு, சோப்பு சர்ப்பு. நல்லா இருக்கா பாட்டு? பிடிச்சிருக்கா? பாடலாமா? ஏஞ்சிக்கிறீங்களா? சத்தமா பாடணும். இப்போ பார்க்க போறேன், பாய்ஸ் அதிகமா சத்தமா பாடுறீங்களா இல்ல கேர்ள்ஸ் அதிகமா சத்தமா பாடுறீங்களான்னு பார்க்கலாமா? சோப்பு சர்ப்பு, சோப்பு சோப்பு, சர்ப்பு சர்ப்பு. சோப்பு போட்டாலும் அது சுத்தமாகாது, சர்ப்பு போட்டாலும் அது வெண்மையாகாது. வாஷிங் மிஷினும் அது அழுக்கை நீக்காது. பாவ அழுக்கு பாவ அழுக்கு பாவ அழுக்கு பாவ அழுக்கு பாவ அழுக்கு பாவ அழுக்கு. இயேசுவின் ரத்தம் தான் அது அழுக்கை நீக்கிடும். இயேசுவின் வார்த்தை தான் அதை சுத்தமாக்கிடும். பரிசுத்த வாழ்க்கை தான் நம்மை பரலோகம் சேர்த்திடும். புதிய வாழ்வு, புதிய வாழ்வு, புதிய வாழ்வு, புதிய வாழ்வு, புதிய வாழ்வு, புதிய வாழ்வு. லலலலா 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 லலலலா. சோப்பு சர்ப்பு, சோப்பு சர்ப்பு. நல்லா இருக்கா பாட்டு? பாடுறீங்களா? இப்போ நீங்க பாடுறீங்களா? சத்தமே கேட்கலையே, இவங்க தான் பாடுறாங்க. இப்போ சத்தமா பாடலாமா? இன்னொரு தடவை பாடலாமா? சோப்பு சர்ப்பு, சோப்பு சோப்பு, சர்ப்பு சர்ப்பு. சோப்பு போட்டாலும் அது சுத்தமாகாது, சர்ப்பு போட்டாலும் அது வெண்மையாகாது. வாஷிங் மிஷினும் அது அழுக்கை நீக்காது. பாவ அழுக்கு பாவ அழுக்கு பாவ அழுக்கு பாவ அழுக்கு
பாவ அழுக்கு பாவ அழுக்கு. இயேசுவின் ரத்தம் தான் அந்த அழுக்கை நீக்கிடும். இயேசுவின் வார்த்தை தான் அதை சுத்தமாக்கிடும். பரிசுத்த வாழ்க்கை தான் நம்மை பரலோகம் சேர்த்திடும். புதிய வாழ்வு புதிய வாழ்வு புதிய வாழ்வு புதிய வாழ்வு புதிய வாழ்வு புதிய வாழ்வு. லலலலா 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 லலலலா. சோப்பு சர்ப்பு சோப்பு சர்ப்பு. சரி, இப்போ இது வரைக்கும் எத்தனை பாட்டு கற்றுக்கிட்டோம்? சரி, இப்போ கேர்ள்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க, நம்ம பாட போகிறோம். இப்போ கற்றுக்கிட்ட 4 சாங்ஸில் எந்த சாங் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் சாங். சரி, ஃபர்ஸ்ட் சாங் பாடலாம். அடுத்து பாய்ஸ் 4th சாங்கா? சரி, ஃபர்ஸ்ட் சாங் பாடலாம், அப்புறம் 4th சாங் பாடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் சாங். வாருங்கள் பிள்ளைகளே VBSக்கு ஓடியே வந்திடுவோம் பெரியல் வீட்டிற்கு. வாருங்கள் பிள்ளைகளே VBSக்கு ஓடியே வந்திடுவோம் பெரியல் வீட்டிற்கு. தேவன் கொடுத்த VBSக்கு நன்றி சொல்லிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளால் இன்றே மாறிடுவோம். தேவன் கொடுத்த VBSக்கு நன்றி சொல்லிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இன்றே மாறிடுவோம். நல்ல நல்ல பாட்டு பாடி ஆனந்திப்போமே. வேதாகம கதைகளை கேட்டு மகிழ்ந்திடுவோமே. நல்ல நல்ல பாட்டு பாடி ஆனந்திப்போமே. வேதாகம கதைகளை கேட்டு மகிழ்ந்திடுவோமே. இயேசுவின் அன்பினை காட்டிடுவோமே. இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோமே. இயேசுவின் அன்பினை காட்டிடுவோமே. இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோமே. வாருங்கள் பிள்ளைகளே VBSக்கு ஓடியே வந்திடுவோம் பெரியல் வீட்டிற்கு. வாருங்கள் பிள்ளைகளே VBSக்கு ஓடியே வந்திடுவோம் பெரியல் வீட்டிற்கு. இப்போ கேர்ள்ஸ் பாடி அவங்க ஆப்ஷன் சொன்னாங்களே, ஸோ கேர்ள்ஸுக்கு பாய்ஸ் நல்ல ஒரு கிளாப் பண்ணிடுறீங்களா? கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ் பண்ணவே இல்லை, நிறைய பேர் கிளாப்பே பண்ணல. வெரி குட். இப்போ பாய்ஸ் என்ன பாட்டு சொன்னீங்க? 4th one, சோப் சர்ஃபு, சாங் நம்பர் 11. சோப்பு சர்ப்பு சோப்பு சோப்பு சர்ப்பு சர்ப்பு. சோப்பு போட்டாலும் அது சுத்தமாகாது. சர்ப்பு போட்டாலும் அது வெண்மையாகாது. வாஷிங் மிஷினும் அது அழுக்கை நீக்காது. பாவ அழுக்கு பாவ அழுக்கு பாவ அழுக்கு பாவ அழுக்கு பாவ அழுக்கு பாவ அழுக்கு. இயேசுவின் ரத்தம் தான் அது அழுக்கை நீக்கிடும். இயேசுவின் வார்த்தை தான் அதை சுத்தமாக்கிடும். பரிசுத்த வாழ்க்கை தான் நம்மை பரலோகம் சேர்த்திடும். புதிய வாழ்வு புதிய வாழ்வு புதிய வாழ்வு புதிய வாழ்வு புதிய வாழ்வு புதிய வாழ்வு. லலலலா 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 லலலலா. சோப்பு
சர்ஃபு சோப்பு சர்ஃபு. சூப்பர், ரொம்ப அருமையாக பண்ணாங்க. ஸோ இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுறீங்களா நல்ல சத்தமாக? வெரி குட். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? சோப்பு சர்ஃப் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் சூப்பர் சூப்பர் சாங்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாம் அப்படியே உட்காருங்களேன் சொல்கிறேன். எல்லாம் அப்படியே உட்காரு. சிங்கர் டீம் எல்லாமே எல்லாம் அப்படியே போங்க. இங்கே சொல்கிறதெல்லாம் கவனமாக கேட்கணும். இங்கே உட்காரு. ஜோஷ் ஜோஷ் எல்லாம் எப்படியே உட்காரணும். இங்கே கவனிக்கிறீங்களா? எல்லாருக்கும் கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா? கேட்குதா? பாய்ஸ் சைடில் எல்லாருக்கும் கேட்குதா? உன் பேர் என்னப்பா? உன் பின்னாடி விக்னேஷா? விக்னேஷ் தானே? அமைதியாக இருக்கணும் சரியா? சரி, இப்போ இங்கே எல்லோரும் சொல்கிறத கவனமாக கேட்கணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் காலையில் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன கற்றுக்கிட்டோம்? இன்றைக்கி தீம் 3 நாளாக நம்ம பார்க்க போகிற கருப்பொருள். தீம் வசனம் என்னென்ன தடவை சொல்லுங்கள். இங்கிலீஷ். இல்லை, ரோமன்ஸ் 9:26. வெரி குட், ரொம்ப அருமையாக படிச்சிட்டிங்க. இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நமக்கு இப்போ கிளாஸ் எடுக்க போகிறாங்க சரியா? இப்போ ஃபஸ்ட்டு செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம கிளாஸ் வைஸாக நம்ம இப்போ எல்லோரையும் பிரிக்க போகிறோம். அதனால் நமக்கு யார் ஃபஸ்ட்டு டே போய் நம்ம எந்த ஆண்டிக்கிட்ட எந்த அக்காக்கிட்ட நம்ம உட்காடுறோமோ அவங்கக்கிட்ட தான் 3 நாள் இருக்கணும். இந்த விபிஎஸ் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. வியாழன் வெள்ளி சனி 3 நாள் நமக்கு இந்த விபிஎஸ் இருக்குது. இந்த 3 நாளில் வர்றவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வர்றவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே இந்த வசனம் இப்போ படிச்சிங்கல்ல, இந்த வசனத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அந்த கிளாஸில் வந்து ஒரு வசனம் சொல்லுவாங்க. நமக்கு கலரிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு இங்கே எல்லாமே கொடுத்துருவாங்க. பென்சில், பேனா, கலர் பென்சிலு, கிரேயான்ஸு எல்லாமே இங்கே கொடுப்பாங்க. கவனிக்கணும், இங்கே யாரும் பேசக்கூடாது. மகேஷ் சொல்கிறது கேட்கணும். எல்லாமே நமக்கு இங்கே கொடுத்துடுவாங்க. என்ன சொல்கிறாங்களோ அந்த கதை கவனிச்சிட்ட பிறகு கலரிங் பண்ணுறது, மனப்பாட வசனம் படிக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ சீனியர்ஸ்கெல்லாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அவங்க எழுதி முடிச்சுட்டு மனப்பாட வசனம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு நம்ம இந்த பிரேக்லேயே நமக்கு என்ன செய்வாங்கன்னா, நமக்கு இப்போது என்ன கொடுக்குறாங்களோ கூல்ட்ரிங்க்ஸாக என்ன கொடுக்குறாங்களோ குடிச்சிட்டு பாத்ரூம் போனோன்னா, நான் காலையிலே சொல்லிவிட்டேன், ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போயிட்டு க்ளீனாக நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு குழா மூடிட்டு வந்துடணும். எந்த செடியிலும் யாரும் கை வைக்கக்கூடாது. இங்கே நிறைய பாம்புங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க, உஷாராக இருக்கணும். யாரும் ஓடிடக்கூடாது. இங்கே வந்துட்டால் சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்து மத்தியானம் லன்ச் இருக்குது, சாயங்காலம் நமக்கு டீ ஸ்நாக்ஸ் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு யார் யார் எப்படி வந்தீங்களோ வேனில் ஒரு வேளை உங்களை கூப்பிட்டு வந்தாங்கன்னா திரும்ப கூட்டி போய் விடுற வரைக்கும் இங்கே இருக்கணும். எனக்கு வீடு தெரியும்னு போயிடக்கூடாது யாரும். சரியா? நாளைக்கு நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோம்? யாரை கூப்பிட்டு வர போகிறோம்? ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வரணும். கூப்பிட்டு வரலாமா ஃப்ரெண்ட்ஸு? சரி, இப்போ நான் கிளாஸ் பிரிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் எழுந்துருங்க. எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்டு. சீக்கிரம் நான் சொன்னவங்கெல்லாம் எழுந்துருங்க. யாரெல்லாம் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்? எழுந்துரு. செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் யாரு? நீ என்ன கிளாஸ்மா? என்ன படிக்கிற? எழுந்துரு. நீ என்ன 3 எழுந்துரு. ஜோஷ் எழுந்துரு. நீங்கள் எல்லாம் அங்கே ஷேரன் அக்கா கூட போ. ஷேரன், சந்தோஷ் போ, அக்கா கூட போங்க. நீ என்ன படிக்கிற? நீ என்னம்மா கிளாஸ் படிக்கிற? இங்கே இரு. 5th. நீ என்னம்மா? நீ 4th, 3rd போகிறவங்களாம் அங்கே போயிடு. போயிட்டாங்களா? கேஜி கூட்டிகிட்டு போயிட்டீங்களா? டீச்சர்ஸ்
டீச்சர்ஸ் போயிட்டீங்களா? ரைட். அடுத்தது சாங் ஷீட்டில் இங்கே கொடுத்துட்டு போயிட போகிறவங்கெல்லாம் ஒரு வேளை இருந்தால் டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். இப்போ அடுத்தது 4th, 5th, 6th, 7th. 4, 5, 6, 7. ரெபியக்கா, லோவிசால் ஆண்டி. சாங் ஷீட்லாம் கொடுத்துட்டு போயிடுங்க. ஜாஷ்வா பசங்க கீழே இறங்க கொஞ்சம் பார்த்துங்க. சாங் ஷீட் யார்கிட்ட இருந்தாலும் வாங்கிடுங்க. அடுத்தது 8th, 9th, 10th, +2 வரைக்கும் யார் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் எழுந்துரு. சரி, இப்போ சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு என்ன அடுத்த லெசன் என்ன சொல்லி கொடுத்தாங்க? தானியேல். வெரி குட். காலையில் யாரை படித்தோம்? ஆதாம். வெரி குட். இப்போ தானியேல் யாரு? தானியேல் யார்? தேவனுக்கு எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு குமாரனா? கரெக்டாக சொல்லணும். தானியேல் ஏசப்பாவுக்கு எப்படிப்பட்டவர் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? தேவனுடைய, சரி ஓகே, ஜீவனில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் தானியேலை பற்றி ஒரு முக்கியமான சொல்லி கொடுத்துருக்கணுமே. தானியேல் தேவனுக்கு எப்படிப்பட்டவர்? பிரியமானவன். வெரி குட். கை கிளாப் பண்ணு. வெரி குட். தானியேல் ஏசப்பாவுக்கு எப்படிப்பட்டவர்? பிரியமானவர். அப்போ நம்மளும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? பிரியமானவர்களாக இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா கண்மணி? ஏசப்பாவுக்கு எப்படி இருக்கணும்? பிரியமானவர்கள். பிரியமா இருந்தாக்கா, ஏசப்பாவுக்கு பிரியமா இருந்தாக்கா நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னமோ அது கிடைக்கும். தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போது என்ன ஆச்சு? தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போது அவருக்கு மறு உத்தரவு கிடைச்சிச்சு, பதில் கிடைச்சிச்சு. அவர் வேண்டிக் கொண்டது தேவனாய் கர்த்தர் கொடுத்தாரு. தானியேல் பிரியமானவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உத்தரவு கிடைச்சிது. அப்போது பிரியமாக இருந்தாக்கா நீங்களும் ஏசப்பாவுக்கு பிரியமாக இருக்கிறது தான் இங்கே வந்துக்கிறீங்க. ஏசப்பாவுக்கு எப்படி மாறணும்னாமா? ஏசப்பாவுக்கு எப்படி மாறணும்? கண்மணி எப்படி மாறணும்? ஏசப்பாவுக்கு பிரியமான மகளாக இருந்தனா, இப்போ நீ உங்கள் அப்பாவுக்கு பிரியமாக இருந்தனா நீ எதை கேட்டாலும் என்ன பண்ணுவார்? வாங்கி தருவார். அதே போல் ஏசப்பாவுக்கு பிரியமாக இருந்தோம்னா, நான் ஜீசன் தாஸ், ஏசப்பாவுக்கு பிரியமாக இருந்தாக்கா நம்ம எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் பெலியலுக்கு வந்துக்கிறீங்க. ஃபஸ்ட் நாள் கிளாஸ் காலையில் ஒரு செஷன் முடிச்சிங்க, 2வது செஷன் முடிச்சிட்டிங்க. காலையில் ஆதாம் ஏவாள், மாலையில் மத்தியானத்தில் தானியேல். இது ரெண்டுத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. நாளைக்கு திரும்ப நான் கேட்பேன், சரியா? நம்மளுடைய தீம் வேர்டுன்னா ரோமன்ஸ், இங்கிலீஷில் வெரி குட். ரோமன்ஸ் 9:26. அது தூக்கத்தில் கேட்டோட நீங்கள் சொல்லணும், சரியா? ஸோ இந்த வசனத்தின்படி நம்மளாம் யார்? இப்போ நீங்கள் எப்படி மாறின்னு வரீங்க? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிக்கொண்டு வருகிறீர்கள். அப்போது முதல்ல நம்ம ஆண்டவர் ஏசப்பாவுக்கு வெளியே இருந்தப்போ பிசாசின் பிள்ளைகள், இப்போ தேவனுடைய பிள்ளைகள். அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஏசப்பா நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? ஜீவனை கொடுத்துருக்காரு, அவருடைய பிள்ளைகளாக மாற்றிருக்கிறாரு, சரியா? அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நற்சாட்சியோடு கூட நீங்கள் இந்த முதல் நாள் கிளாஸை முடிக்க கர்த்தர் தயவு பண்ணுவார்.
இப்போ உங்களுக்கு சண்டே கிளாஸ் பிபிஎஸ் டீச்சர்ஸ் மேலும் உங்களுக்கு பாடல் சொல்லி கொடுப்பார்களானால் கற்றுக்க, இல்லை பாடலிருந்து நீங்கள் விரும்புகிற பாடலை பாடி இந்த நாள் மகிழ்ச்சியாய் முடிக்க கர்த்தர் தயவு பண்ணுவார். சரி, எல்லாம் பாட்டு பாடலாமா? வீட்டுக்கு போடலாமா? பாட்டு பாடலாமா? பாட்டு பாடலான்றவங்கள கை தூக்கு. நிறைய பேர் பாட்டு தான் பாடலான்றாங்க. பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? சரி, எல்லாம் எழுதுறேன்லங்க. சிங்கர்ஸ் ஆக்ஷன் டீம். டேனியலுக்கு வெற்றி வாழ்வின் சீக்க சொல்லுங்க. டேனியலுக்கு வெற்றி வாழ்வின் சீக்க சொல்லுங்க. தினமும் 3 times pray பண்ணுவேன், ஹோலியா எப்பவும் praise பண்ணுவேன். தினமும் 3 times pray பண்ணுவேன், ஹோலியா எப்பவும் praise பண்ணுவேன். பிரின்ஸுக்கு ஆண்டவர் விட்னஸ் பண்ணுவேன், துன்பம் வந்தாலும் ஸ்மைல் பண்ணுவேன். பிரின்ஸுக்கு ஆண்டவர் விட்னஸ் பண்ணுவேன், துன்பம் வந்தாலும் ஸ்மைல் பண்ணுவேன். டேனியலுக்கு லயன் உங்களை ஹர்ட் பண்ணுச்சா? டேனியலுக்கு லயன் உங்களை ஹர்ட் பண்ணுச்சா? நோ நோ, லயன் என்ன ஹர்ட் பண்ணல, என்னோட உடம்புல டச் பண்ணல. நோ நோ, லயன் என்ன ஹர்ட் பண்ணல, என்னோட உடம்புல டச் பண்ணல. நான் வந்து லயன் வாய ஷட் பண்ணாரு, லயன் என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணுச்சு. நான் வந்து லயன் வாய ஷட் பண்ணாரு, லயன் என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணுச்சு. ஆஹா ஆஹா லா 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 லா, ஆஹா ஆஹா லா 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 லா, ஆஹா ஆஹா லா 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 லா, ஆஹா ஆஹா லா 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 லா. இப்ப சோப்பு. சோப்பு சர்ஃபு, சோப்பு சோப்பு, சர்ஃபு சர்ஃபு. சோப்பு போட்டாலும் அது சுத்தமாகாது, சர்ஃபு போட்டாலும் அது வெண்மையாகாது. வாஷிங் மிஷினும் அது அழுக்கு நீக்காது. பாவழுக்கு பாவழுக்கு பாவழுக்கு, பாவழுக்கு பாவழுக்கு பாவழுக்கு. இயேசுவின் ரத்தம் தான் அந்த அழுக்கை நீக்கிடும், இயேசுவின் வார்த்தை தான் அதை சுத்தமாக்கிடும். பரிசுத்த வார்த்தை தான் நம்மை பரலோகம் சேர்த்திடும். புதிய வாழ்வு புதிய வாழ்வு புதிய வாழ்வு, புதிய வாழ்வு புதிய வாழ்வு புதிய வாழ்வு. லா 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 லா, லா 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 லா. சோப்பு சர்ஃபு, சோப்பு சர்ஃபு. இப்ப எல்லாரும்
அப்படியே உட்காருங்க. யாரும் ஒருத்தர் டச் பண்ணக்கூடாது. எல்லாம் அமைதியாக உட்காரணும். 3 நம்பர்ஸ் தள்ளி உட்காரணும். இடுக்கி உட்காரக்கூடாது. 3 பேர். பாய்ஸ் இங்கே ஏன் ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்கா? ஜி சார் நீ பின்னால் போ. 3 பேர். ரைட். நீ பேர்ப்பா. இப்போ கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிய போகுது. எல்லாம் அமைதியாக இருந்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். சரியா? கேர்ள்ஸ் ரொம்ப குவைட்டாக இருக்காங்க. வெரி குட் கேர்ள்ஸ், வெரி குட், கீப் இட் அப். பாய்ஸ் தான் ரொம்ப சேட்டையாக இருக்கீங்க. நாளைக்கு நீ கூட சரியாயிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நல்ல பிள்ளைங்களா குட் பாய் ஆகிடுவீங்க தானே? வெரி குட். சரி குட்டி பிள்ளைங்களா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே விபிஎஸ் எப்படி இருந்துச்சு? சாப்பாடு எப்படி இருந்துச்சு? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன லெசன் பார்த்தோம்? ஆதாம் ஏவாளை பற்றி பார்த்தோம், தானியேலை பற்றி பார்த்தோம் இல்லையா? சரி, ஆதாம் ஏவாளை பற்றி என்ன பார்த்தீங்க? சரி, ஓகே. சரி, முதல் படைக்கப்பட்ட மனிதன் யாரு? ஆதாம். சரி, ஆதாமை ஏசப்பா எப்படி உண்டாக்குனாரு? மண்ணுனால உண்டாக்குனார் இல்லையா? ஏசப்பா என்ன பண்ணாரு? நிறைய அனிமல்ஸை உண்டாக்குனாரு, அப்புறம் பேர்ட்ஸ் உண்டாக்குனாரு, சன், மூன், ஸ்டார் எல்லாமே ஆண்டவர் தானே உண்டாக்குனாரு. ஆனால் மனுஷனை மட்டும் ஏன் ரொம்ப ஸ்பெஷலாக உண்டாக்குனார் தெரியுமா? ஏன் மனுஷனை உண்டாக்கணும் ஏசப்பா? ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்பெஷல் இல்லை, ஏசப்பாவுக்கு ஸ்பெஷல் தானே, நம்ம ஒரு பாட்டு பாடணும்ல. ஸோ அதனால் ஏசப்பா என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் வார்த்தையினால உண்டாக்குனார். ஆனால் நம்மளை மட்டும் எப்படி உண்டாக்குனாரு? மண்ணுனால உண்டாக்குனாரு. மண் என்ன பண்ணுவோம்? எடுத்து வீட்டில் வச்சுக்குவோமா? நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டில் மண் இருந்தால் என்ன பண்ணுவோம்? பெருக்கி தள்ளிடுவோம். ஒன்றுத்துக்குமே உதவாதது, டஸ்ட்டு, குப்பை இல்லை. அந்த மண்ணை எடுத்து கோல்டோ டைமண்டோ எடுத்து ஏசப்பா நம்மளை உருவாக்கலாம்ல. ஏன்னா நம்ம ஸ்பெஷல் தானே. ஆனால் ஏசப்பா நம்மளை எதனால் உருவாக்கலை? கோல்டோ டைமண்டோ எடுக்கலை. எதை எடுத்தார்? மண் எடுத்தார். மண்ணை எடுத்துட்டு எப்படி உண்டாக்கணும்னு நினச்சாரு பாரு. இந்த மண் நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணுவோமா? வேண்டான்னு போட்டுருவோம்ல. அதை எடுத்து ஏசப்பா என்ன பண்ணார்? அவருடைய ரூபத்தில் அவர் எப்படி இருக்காரோ, அவருக்கு எப்படியெல்லாம் ஏசப்பா இருக்காரோ அது போலவே அவரோட ரூபத்தில் என்ன பண்ணார்? நம்மளை என்ன பண்ணார்? படைச்சாரு. சரி, ஆதாம் ஏவாளை மட்டுமா அப்படி படைச்சாரு? நம்மளையும் அப்படி தான் படைச்சிருக்காரு. நம்மளுக்கு எங்கே கை இருக்கணுமோ அங்கே கை, எங்கே கால் இருக்கணுமோ அங்கே கால், எங்கே கண் இருக்கணுமோ அங்கே கண், இது மாதிரி எல்லாம் படைச்சார்ல. நம்மளை ஏசப்பா அப்படியே படைச்சு அப்படியே விட்டுடல. நம்மளை எப்படி ஸ்பெஷலாக படைச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட பிரெயின் இருக்குல்ல, நம்மளோட பிரெயின் அது கம்ப்யூட்டரை விட எப்படிப்பட்டது? ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணோம். எது நம்ம பிரெயின் இல்லை? சரி, அப்புறம் நம்மளுடைய கை இருக்குல்ல, நம்ம கை இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த கட்டை விரலும் இங்கே கவனிக்கணும். என்ன பார்க்கணும்? இந்த கட்டை விரலும் இந்த சின்ன விரலும் இப்படி ஜாயின் பண்ணுறோம். ஒன்று சேருதா? சேருது தானே. இது சேர்றது வேற எந்த உயிரினத்துக்கும் இந்த மாதிரி சேராது. இந்த கையால் நம்மளுக்கு மட்டும்தான், மனுஷங்களுக்கு மட்டும்தான் இந்த 2 விரலும் என்ன ஆகும்? இப்படி சேரும். இதனால் நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியும் தானே. கீபோர்டு வாசிக்கலாம், கிட்டார் வாசிக்கலாம், கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணலாம், கார் டிரைவ் பண்ணலாம், கட்டட வேலை செய்யலாம். எல்லா வேலையும் யாரால் செய்ய முடியும்? நம்மளால் முடியும். ஈவன் கம்ப்யூட்டர்ஸால் கூட என்ன பண்ண முடியாது? அப்படிப்பட்ட வேலைகளை செய்ய முடியாது. நம்மளோட லங்ஸ் இருக்குது தெரியுமா? லங்ஸு டென்னிஸ் விளையாடுறத பார்த்துருக்கீங்களா? அந்த டென்னிஸ் கோர்ட் எவ்வளோ பெருசு இருக்கும் தெரியுமா? இது மாதிரி ஒரு 4 மடங்கு பெருசாக இருக்கும். அந்த டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு விரியுமா? எது? நம்மளுடைய லங்ஸு. அப்புறம் நம்மளுடைய கிட்னி இருக்குல்ல, அதில் மோர் தென் 1 lakh ஃபில்டர் இருக்கான். எத்தனை ஃபில்டர் இருக்கு? எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? ஆச்சரியமா இல்லையா? அது உங்களுக்கெல்லாம் தெரியுமா? அது சரி, எல்லாரும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம்ல, கை ரேகை வைக்கிறோம்ல, ஒருத்தர் ரேகை ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரியா இருக்கு? ஒருத்தருக்கும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேற 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 ரேகை. அந்த மாதிரி யாருக்காச்சும் அது எவ்வளோ ஒரு ஸ்பெஷல்ல. அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நம்மளோட கண்ணோட கருவிழி இருக்கு இல்லையா, அது கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? கிடையாது. நம்ம ஆதார் கார்டெல்லாம் நீங்கள் போய் ஆதார் கார்டு வாங்கும் போது என்ன பண்ணாங்க? இந்த கண் ரேகை, கை ரேகை எடுத்தாங்களே,
ஒருத்தருக்கும் எப்படி இருக்கும், உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியாக இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. அவருடைய சாயலாகவே படைச்சிருக்காரு. அவரை போலவே அழகாக நம்மளை படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஹார்ட் இருக்குல்ல, ஹார்ட்டு அப்பாரு ஏசப்பா எப்படி படைச்சிருக்காரு, அவருடைய ரூபம். ஏசப்பா ஒரு கண்ணாடியில் அவரோட முகத்தை பார்த்தா எப்படி தெரியுமோ அது போலவே நம்மளை படைச்சிருக்காரு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்மளோட ஹார்ட் இருக்குல்ல, அந்த ட்ரெயினோட அந்த ஹார்ட் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, பீட் பண்ணிகிட்டே இருக்கல. நம்ம ஒரு வாழ்நாளில் இந்த மாதிரி ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் டேங்க் பார்த்துருக்கீங்களா, ஃபியூல் டேங்க், ஆயிலெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் இந்த டேங்க். இந்த மாதிரி 200 ட்ரெயினுக்கும் மேலே இந்த மாதிரி கூட்ஸ் ட்ரெயினை ஃபில் பண்ணலாமா. நம்மளை ஹார்ட் பம்ப் பண்ணுற ரத்தத்தை நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணோன்னா 200 ட்ரெயின் ஃபுல்லாக இந்த மாதிரி பேரலில் பிளட்டு ஃபுல் பண்ணுற அளவுக்கு பம்பிங் பவர் எதுக்கு இருக்குன்னா, எதுக்கு இருக்குது, நம்மளோட ஹார்ட்டுக்கு இருக்குது. நம்மளோட ஹார்ட்டு பவர்ஃபுல்லு, நம்மளோட பிரெயின் பவர்ஃபுல்லு, அதுக்கப்புறம் நம்மளோட லங்ஸு பவர்ஃபுல்லு, நம்மளோட கிட்னி. நம்மளுக்கு ஒரு பார்ட்டு கூட, நம்ம உடம்புல இருக்க ஒரு பார்ட்டு கூட வேண்டான்னு சொல்கிற மாதிரியே இல்லை. எல்லாமே எப்படி ஸ்பெஷல், எல்லாமே ஸ்பெஷல். ஒரு கிட்னிக்கு 2 கிட்னி இருக்குல்ல, நமக்கு எல்லாமே 2 கண் இருக்குல்ல, 2 காது இருக்குல்ல, 2 கை, 2 கால், எல்லாமே ஸ்பெஷல், எல்லாமே ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல். ஏசப்பா நம்மளை எப்படி படிச்சிருக்காரு, ஸ்பெஷல். இதெல்லாம் விட என்ன பண்ணார் தெரியுமா, ஆதாம் ஏவாளுக்கு நம்ம என்ன படித்தோம், நம்மளோட தீம் என்ன, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள்ல, அவங்கள ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக மட்டும் இல்லை, அவங்களுக்கு மரணமே இல்லாத நித்திய காலமாக அவங்க ஜீவனோடு இருக்கிற மாதிரி அவங்கள படைச்சார். அப்போ அவங்களுக்கு என்ன இல்லை, மரணமே இல்லாமல் படைச்சார். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, பிசாசனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாங்க, சாப்பிடக்கூடாது. ஏசப்பா என்ன சொன்னார், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை, இந்த சர்பத்தினுடைய பேச்சை கேட்டு என்ன பண்ணாங்க, சாப்பிட்டு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால என்ன ஆச்சு, பாவம் வந்துச்சு. அவங்க தேவனுடைய ரூபத்தில் இருந்தாங்க, ஏசப்பா போலவே அவங்க இருந்தாங்க. அவங்கள எப்படி அந்த இமேஜ் காமிச்சல, ஏசப்பாவோட இமேஜ், அந்த இமேஜ் எப்படி இருந்துச்சோ அது போலவே அவங்களும் இருந்தாங்க. பாவம் செஞ்ச உடனே அவங்க தேவ பிள்ளையாக இருந்த அந்த இமேஜ் என்ன ஆயிடுச்சு, அவங்கள விட்டு போயிட்ட உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயம் வந்துச்சு. பாவம் செஞ்சதுனால அவங்களுக்கு என்ன வந்துச்சு, பயம் வந்துச்சு. பயம் வந்துட்ட உடனே அப்போ ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, ஜீவனுள்ள தேவனோட பிள்ளையா இருந்த அவங்க பிசாசுக்கு கீழ்ப்படைஞ்சு இப்போ என்ன பிள்ளையா மாறிட்டாங்க, பிசாசின் பிள்ளையா மாறிட்டாங்க. கரெக்டாக சொன்ன பிறகு பிசாசின் பிள்ளையா மாறிட்டாங்க. பிசாசின் பிள்ளையா மாறிட்டதுனால ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, அவங்கள எங்கேருந்து துரத்திட்டாரு, பிசாசோட பேச்சு கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. தோட்டத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வெளியே அனுப்பிட்டார் ஏசப்பா. வெளியே அனுப்பிட்டு அவங்கள அப்படியே விட்டுடலான்னு விட்டுட்டாரா, இல்லையே. ஏன் தெரியுமா, அவங்கெல்லாம் யாரு, அவங்க பாவம் செஞ்சால் கூட, அவங்க ஏசப்பா பேச்சு கீழ்ப்படியிலனா கூட அவங்கள ஏசப்பா எப்படி படைச்சாரு, எப்படி ஸ்பெஷல். நம்ம ஒரு பாட்டு பாடணும்ல, ஐ எம் ஸ்பெஷல் டு மை லார்டுன்னு. நம்மளும் ஏசப்பாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலுன்றதுனால அப்படி போனவங்கள அப்படியே விட்டுடணும்னு ஏசப்பாவுக்கு மனசே இல்லை. அப்படியே அவங்கள விடுறதுக்கு அவருக்கு மனசே இல்லை, விடவும் முடியல. அப்போ ஏசப்பா என்ன பண்ணாரு, அவங்களுக்காக என்ன பண்ணாரு, நம்மளுக்காக என்ன பண்ணாரு அப்படின்றத பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம், சரிங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அவங்க பாவம் செஞ்சதால இனி அவங்க என்னவா இல்லை, இப்போ பிசாசின் பிள்ளையாக மாறி போயிட்டாங்க. நம்ம கூட எப்படி இருந்தாலும் சரி, நம்ம ஏசப்பா கிட்ட வரும்போது அவருடைய பிள்ளையாக நம்மளை என்ன பண்ணுறாரு, ஏசப்பா மாத்துறாரு. இப்போ அவங்க பிசாசின் பிள்ளையாக மாறிட்டாங்க இல்லையா, அவங்க மாறினவங்கள அப்படியே விட்டுடல ஏசப்பா, அவங்கள மறுபடியும் என்னவா மாற்றணும், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையா அவங்கள என்ன பண்ணோம், மாற்றணும்ல. அதுக்கு ஏசப்பா என்ன பண்ணாருன்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே நீங்கள் எழுந்து முட்டி போடுங்க, ஜெபம் பண்ணலாம், முடிச்சுட்டு கிளம்பலாம். சரி, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், கவனிங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும், 8 மணிக்கு. 8 மணிக்கு வந்துடலாமா? 8 மணிக்கு வந்துடலாமா?
8:30க்கா? என்ன தமிழ் எத்தனை மணிக்கு? 8:30. சரி, தமிழ் சொல்கிறாரு 8:30க்கு வரலான்னு. 8:30க்கே வந்துடலாம். 8:30 மணிக்கு வரும்போது கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஆளை நான் கூப்பிட்டு வருவேன். கை தூக்கும் போல நாளைக்கு நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வருவேன். ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. நாளைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வருவேன். சொல்லுமா, தூக்குமா கை. யார் ரைட். என்னம்மா கண்மணி கூப்பிட்டு வரையா நாளைக்கு? குட். உங்கள் ஏரியாவில் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இருக்காங்க, கூப்பிட்டு வா. நான் ஜீசன் நாளைக்கு. சரி, நாளைக்கு எல்லாரும் ஒருத்தர் கூப்பிட்டு வாங்க. கர்த்தர் ஏசப்பா நிச்சயமாக உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். ஜோம் பண்ண பிறகு சொல்கிறேன் கேளுங்க. ஜோம் பண்ணி முடித்த பிறகு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட்டு டீ கொடுப்பாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு பத்திரம் வீட்டுக்கு போகணும். நேராக வீட்டுக்கு தான் போகணும். சரியா? குட். அதனால தான் உங்களுக்கு சீக்கிரமாக முடிச்சிட்டோம். நீங்கள் நாளைக்கு சீக்கிரமாக வரணுன்றதுக்காக. சரியா? ஜோம் பண்ணலாம். ஜெபம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள என் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் எங்களை தாழ்த்தும் உயர்த்துகிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவனாய் கர்த்தாவே, காலை முதல் இம்மட்டும் அன்பின் பிரசன்னம், கிருபை, தயவு எங்களை ஆண்டு நடத்தின அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விபிஎஸ் முதல் நாள் ஆண்டவரே உடைய நாமத்தை மையப்படுத்துகிறீர். ஆண்டவரே, அவர்கள் ஜீவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று சொன்ன ரோமர் 9:26 படியே தேவனாய் கர்த்தாவே, உம்முடைய ஜீவன வார்த்தைகளை தியானிக்க தயப்படினீர். ஆண்டவரே, காலையிலே ஆதாம் ஏவாளை குறித்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே, அன்பின் ஆகாரத்துக்கு பின்பு தேவரீர் அவர்களுக்கு தானியேலை குறித்து கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே, அநேக பாடல்களை கற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கற்றதையும் கேட்டதையும் இருதயமாகிய ஆண்டவரே பலகைகளை எழுதி கொள்ள கிருபை தாரும். அவருடைய மனதிலே நிற்க கிருபை செய்யும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை ஆண்டவரை நடத்தின ஆசிரியர்மார்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்தின ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் வாலண்டியர்ஸ் அவள் செய்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிச்சனில் உழைத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். மியூசிக்காக உழைத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சகலத்தையும் இப்படி பாதுகாப்பு கொடுக்கணும். பாடின பாடல்களுக்காக, பாடின பிள்ளைகளுக்காக, ஆக்ஷன் பண்ணின பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகளை சமாதானத்துடன் அனுப்பினோம். நாளைக்கு குறித்த நேரத்தில் நாங்கள் உள்ளே வர கிருபை செய்யும். வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பத்தை தாழ்மை அடைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் தர கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுமதிக்கு வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord.